ஹாய் ஃபேம், வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் G2B. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு பிரம்மாண்டமான பழமையான சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு இருக்கோம். அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து இப்போ கோயிலோட சைடு என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகிறோம். இங்கே லெஃப்ட்டில் ஒரு வழி போகுதில்ல, அது வழியாக வந்தால் தான் மெயின் என்ட்ரன்ஸ். அந்த லெஃப்ட்டில் இருக்க வழி தான் வந்து கோயிலோட மண்டபம். அது ஃபுல்லாக வந்து நிறைய கடைகள் இருக்கனால இந்த கோயில் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது வந்து ஒரு கடை வீதி அப்படின்னு நினச்சிட்டு விட்டுடுறாங்க. நம்ம வந்து இப்போ முதல் பிரகாரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த முதல் பிரகாரத்தோட என்ட்ரன்ஸில் வந்து பேச்சியம்மன், அதுக்கப்புறம் கருப்பசாமி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். இந்த கோயிலில் பார்த்தோன்னா மொத்தம் வந்து 2 பிரகாரம் இருக்குது. நம்ம இந்த 2 பிரகாரத்தை தாண்டி போன அப்புறம் தான் வந்து கருவறையே வரும். அங்கே நம்ம சாமியை தரிசிக்கலாம். இங்கே இருக்கிற சிவன் பேர் வந்து சிவன் கொழுந்தீஸ்வரர். அப்புறம் அம்பாள் பேர் என்னன்னா ஆனந்தவல்லி அம்பாள். இந்த முதல் பிரகாரத்தில் பார்த்தோன்னா 2 சைடும் வந்து தூண் வச்சு செம்ம பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இந்த மண்டபத்தை. இந்த மாதிரி பழமையான கோயிலுக்குள்ளே வந்தாலே வந்து வெளியில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் வந்து தரை இங்கே வந்து சில்லுனே தான் இருக்கும். உள்ளே வந்து டெம்பரேச்சர் அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த பிரகாரத்தில் வந்து 2 சைடும் பார்த்தீங்கன்னா தெரியும், சாமி வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்கல்ல, இங்கே வந்து நிறைய விதவிதமான பல்லக்கு வச்சுருக்காங்க. நம்ம வந்து இப்போ முதல் பிரகாரத்துலேருந்து வெளில வந்துட்டோம். இப்போ 2வது பிரகாரத்துக்குள்ளே போக போகிறோம். நான் வந்து சொன்னேன்ல கரும்பு ஜூஸ் வாங்குகிறோம் அபிஷேகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து எனக்கு பின்னாடி ஒரு போர்டு இருக்குல்ல, அது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இமேஜில். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு வித அபிஷேகத்துக்கு வந்து ஒரு விதமான பலன்கள் இருக்குது. அதோட வந்து அந்த வேண்டுதல் வந்து யாருக்கு பலன் தருமோ அவங்களே வந்து அந்த அபிஷேக பொருட்களை வந்து கையால் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு கொடுக்கணும். அப்படி பண்ணால் வேண்டுதல் வந்து இன்னும் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2வது பிரகாரத்துக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா கயிறு வந்து பெரிய சைஸில் இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா தேர் இழுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அந்த கயிறை பார்த்தப்போ நம்ம வந்து ஏதோ குட்டி ஆகிட்டு கயிறு பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ பெருசாக இருந்தது அதை பார்க்கும்போது. இப்போ நம்ம 2வது பிரகாரத்துலேருந்து கருவறைக்குள்ளே போக போகிறோம். கருவறையில் வந்து சாமி வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சாமியை வீடியோ எடுக்கலை. அதை சுற்றி இருக்கிற சிலைகள் அதெல்லாம் மட்டும் வீடியோ எடுத்திருக்கோம். இந்த கோயிலில் இருக்க தூண்களையும் திருச்செந்தூர் கோயிலில் இருக்க தூண்களையும் பார்த்தா 2தோட டிசைனும் சரி பேட்டர்னும் சரி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ வந்து கருவறைக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து அவ்வளோ அமைதியாக இருக்குது. அதோட வந்து மனசு வந்து காம் ஆகுது உள்ளே என்ட்ரு ஆனோடனே. இந்த கோயிலுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகரை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகரை போய் பார்த்தா அதுக்கு வந்து பெரிய பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மரத்துக்கு கீழே வந்து நிறைய சாமி சிலைலாம் வச்சுருப்பாங்கல்ல, அங்கேயும் வந்து சின்னதாக ஒரு சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து நினச்சேன் அதில் சந்தனம் வச்சு இழைப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு கரெக்டாக தெரியல. சிவனை வந்து சுற்றி வரும்போது எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த காலத்தில் கட்டின கோயில்னா அந்த காலத்தில் கட்டின கோயில் தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த காலத்துலேயே அவ்வளோ க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க ஃபினிஷிங்லாம். ஓகே ஃபேம், இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் திருச்செந்தூர் முருகனை பார்க்க போகும்போது கண்டிப்பாக வந்து அதுக்கு முன்னாடி இந்த சிவனை வந்து பார்த்துட்டு போங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு போயிருந்தா அப்படி இல்லைன்னா இந்த கோயிலை பற்றி ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you in the next video. Until then, bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.